நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், என்ன இது? எதுவா இருந்தாலும் அவளையே கேளுங்கம்மா. ஏன் இவ என்ன தப்பு செஞ்சா? இவளும் இவ குடும்பமும் சேர்ந்து நம்ம வீட்டு மானத்தை வாங்கிட்டாங்க. இவ என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ சீட்டு பிசினஸ் பண்றேன்னு சொல்லி எல்லாரையும் மோசம் பண்ணி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கா. பெரியம்மாவோட நகையை திருடி இருக்கா. இதுக்கு மேல இவ இந்த வீட்டுல இருக்கணுமா? நீ சொல்ற தப்பை இவ உண்மையிலேயே செஞ்சிருந்தா உனக்கு முன்னாடியே நான் இவளை வீட்டு விட்டு அனுப்பியிருப்பேன். அப்போ இவ தப்பு பண்ணதெல்லாம் பொய்யா? அப்படின்னா இவ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா? எதுக்கு தெரியுமா? பானுமதி பண்ண தப்புக்கு. ஐயோ, இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவ பண்ண தப்புக்கு பாவம் சுந்தரத்தை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. அவரை ரிலீஸ் பண்றதுக்கு தான் சீதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. ராம், இவதான் சுமித்ராவோட நகையை எடுத்தான் நீ சொல்றதும் போய். என்ன சொல்ற சித்ரா? எல்லாத்துக்கும் காரணம் பானுமதியா? பானுமதி மட்டும் இல்ல மாமா, பிரியாவும் தான். பிரியா? இந்த சீட்டு பிசினஸ் பண்ணது சீதா இல்ல, பானுமதியும் பிரியாவும் தான். இதையெல்லாம் சரி பண்ணத்தான் சீதா போலீஸ் ஸ்டேஷன் போனா. அது தப்பா மாமா? அது சரிம்மா. இவ நகையை எடுக்கலனா அப்புறம் பணம் எப்படி வந்துச்சு? இவளுக்கு பணம் கொடுத்தது நான் தான்.
எஸ். சீதா, என்னாச்சுமா? ஏன் எழுதிட்டு இருக்க? என்னாச்சு? ஏய், யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? ராம் திட்டினானா? பிரியா ஏதாச்சும் சொன்னாலா? அப்புறம் எதுக்காக அழுதுட்டு இருக்கமா? சொல்லு. என்ன? என் சித்தப்பாவோட மானம் மரியாதை எல்லாம் போச்சு. என்னாச்சு உன் சித்தப்பாக்கு? என் சித்தப்பாவை அழுகையை நிப்பாட்டுமா? என்னாச்சுன்னு சொல்லு. என் சித்தப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க அத்தை. எதுக்கு? எங்க சித்தி பாவம் சித்தப்பா, அவரு ரொம்ப நல்லவரு. போலீஸ்காரங்க அவரு என்னெல்லாம் ஐயோ எனக்கு ஒரு கஷ்டம்னா அவரால தாங்கிக்க முடியாது. இப்போ இப்போ அவர் ஒரு கஷ்டத்துல இருக்காரு. ஆனா என்னால ஐயோ. எவ்வளவு கடன் வாங்கினாங்களா? கடவுளே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, சீதா, நீ சுந்தரத்தோட பொண்ணு மட்டும் இல்ல, இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமக.
அதை விட இந்த சித்ரா தேவியோட மருமக உனக்கோ இல்ல உங்க வீட்ல இருக்கிற யாருக்காவது பிரச்சனைனா அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உனக்கு நான் இருக்கேன். இந்த பணத்தை கொடுத்து எல்லாருக்கும் செட்டில் பண்ணி உங்க அப்பா வெளியில கூட்டிட்டு வா. போமா. போ. இப்ப சொல்லு ராம், இவ தப்பு பண்ணாளா? இவ தப்பு செஞ்சாலோ இல்லையோ, இவளால வெளியே எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. அதனால இவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. நிறுத்துடா. அத முடிவு செய்ய வேண்டியது நீ இல்ல, நான். அம்மா, எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு விட்டதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. எனக்கு இவளை பார்த்தால பிடிக்கல. இவன் மேல ஆத்திரமா வருது. எதுக்கு? எதுக்குப்பா? இங்க இருக்கிற யாருக்கும் இவன் மேல வராத ஆத்திரம் உனக்கு மட்டும் ஏன் வரணும்பா? இவளை வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாருன்னா அவ ஏன் மனை. சொல்லு. எதுக்கு நிறுத்திட்ட? சொல்லுப்பா. இவ உன் மனைவி தானே? இவ தப்பு செஞ்சா அடிக்க திட்டம் மட்டும்தான் இவ உனக்கு மனைவியா? குடும்பம் நடத்துறதுக்கு இல்லையா? இவள மனைவியை ஏத்துக்கிட்டு அன்பு காட்ட தெரியாத உனக்கு இவளை தண்டிக்கிற அதிகாரம் யார் கொடுத்தது? இவளை நீ மனைவி நீ ஏத்துக்கிட்டா கணவனா இவ மேல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இல்லனா
இவள இந்த வீட்டை விட்டு போடு சொல்ற எந்த உரிமையும் உனக்கு கிடையாதுடா. சித்ரா, நீ சீதா மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வீட்ல தவறான எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நியாயம் என்னங்கறத கண்டுபிடிச்சு ஒரு முடிவெடுத்து பேசுறியே, உன்னை மருமகளா அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. அத்தை, சீதா எந்த தப்பு செய்யல. அவளை குற்றம் சொன்னா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆனா தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். பிரியா, நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து சீட்டு பிசினஸ் பண்றீங்கன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா அது இவ்வளவு தூரம் போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து உங்க அப்பாவோட மானத்தை வாங்கிட்டீங்க. ஆனா சீதா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி பணத்தை கேட்டு வாங்கிட்டு போய் உங்க அப்பாவோட மரியாதையை காப்பாத்திட்டா. சுமித்ரா, இப்போது தெரியுதா சீதாவுக்கும் பிரியாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். நீயும் எல்லார் மாதிரியே சீதாவை தப்பா நினைச்சிட்ட இல்ல? இல்ல சித்ரா. உன் நகையெல்லாம் காணும்னு சொன்னல, அதை எடுத்துட்டு போனது சீதா இல்ல, பிரியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, உண்மையை சொல்லு. நகையெல்லாம் எடுத்தது நீதானே? அத்தா, என்ன மன்னிச்சிருங்க அத்தா. அம்மா யாரு கூடயே சேர்ந்து சீட்டு பிசினஸ் பண்ணாங்க. அதுல பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு. எங்க அம்மா இதெல்லாம் என்கிட்ட சொல்லி அழுதாங்க. அது சரி பண்ணலன்னா செத்து போயிடுவேன் நாங்க. எங்க அம்மா கஷ்டத்துல இருக்கும்போது மகளா நான் சும்மா இருந்தா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல அத்தை. வேற வழி தெரியாம உங்க நகையை எடுத்து வித்து அதுல வந்து பணத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியல அத்தை. அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன். மத்தபடி நகையை திருடுற புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க அத்தை, பிளீஸ் அத்தை. ஏன் பிரியா,
நீ நகைய கேட்டிருந்தா நானே எடுத்து கொடுத்திருப்பேன்ல. ஏன் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டியா? ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. அந்த சமயத்துல எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதனாலதான் நான் அப்படிலாம் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அத்தை. இதுக்கு நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே போன்னு சொல்லிடாதீங்க. இங்க பாரு பிரியா, நீ செஞ்சது தப்புன்னு நீயே புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டல, அதுவே போதும். இனிமே தப்பு செய்யாதம்மா. இங்க பாரு பிரியா, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அதை எங்க கிட்ட சொல்லு. எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க கண்டிப்பா செய்வோம். ஆனா இனிமே இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணாத. சரி பிரியா, நீ எடுத்துட்டு போன நகைகள்லாம் என்னாச்சுன்னு சொல்லு. அத்தை, நான் தான் சொன்னேனே அத்தை, அம்மாவுக்கு பிசினஸ்ல நஷ்டம் ஆயிடுச்சு. அதனால அந்த நகையெல்லாம் வித்து கடன் அடைச்சிட்டாங்க. ஓஹோ, உங்க அம்மா ஃப்ராட் பண்ணி சம்பாதிக்கணும்னு கடன் வாங்குவாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட நகைங்க தான் கிடைச்சதா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? சித்ரா விடு, கோவப்படாத. ஏதோ புத்தி கெட்டத்தனமா காரியம் பண்ணிட்டா, அதான் தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டால. விடு, மறப்போம் மன்னிப்போம். போங்க, எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. நடந்தது பெருசு பண்ணிட்டே இருக்காதீங்க. அழாத.